கிறிஸ்துவில் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, உங்களை காண்பதில், உங்களோடு தேவனுடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்வதில், உங்களுடைய ஹேண்ட்போனில், உங்களுடைய வீட்டில், உங்களுடைய ஸ்தோத்திரம் உங்களோடு கூட உறவாடுவதில் ரொம்ப சந்தோஷப்படுகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நான் மிஷினரியாக ஆந்திரா, தெலுங்கானா, சத்தீஸ்கட், ஒரிசாவிலே தேவனால் அனுப்பப்பட்டு ஊழியத்தை செய்து கொண்டிருக்கிறேன். எனக்காக நீங்கள் ஜெபித்துக் கொள்ளுங்கள். இந்த ஊழியத்தை உங்களுடைய ஜெபத்தாலும் உங்களுடைய உதாரத்துவமான காணிக்கையாலும் தாங்கி இதை நீங்கள் ஊக்குவீங்கள். இந்த ஊழியத்தை நீங்கள் கனப்படுத்துங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஸ்தோத்திரம். ஜூலை 23 ஆகஸ்ட் 31 வரை 40 நாட்கள் நீராகாரம் எடுத்துக்கிட்டு ஸ்தோத்திரம் உபவாசத்தை தொடருகிறேன். இன்றைக்கு 28வது நாள் உங்கள் மத்தியிலே என்னுடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்கிறேன். ஆவியானவரின் அருணோதயம் என்ன இத்தலைப்பில் வருகிற செய்தியை அநேக பேருக்கு ஷேர் பண்ணுங்க, அநேக பேருக்கு சொல்லுங்க. இந்த ஊழியத்தை ஜெபத்தால் நினைங்க, கண்ணீரால் நினைங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். வாசிக்கலாம். இன்றைக்கு ஆண்டவர் கொடுத்த வாக்தத்தம். ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. யோபு 25:2. அதிலே இங்கே தமிழ் வாசிக்கக்கூடிய யாரும் இல்லாதனால நானே வாசிக்கிறேன். அதிகாரமும் பயங்கரமும் அவரிடத்தில் இருக்கிறது. அவர் தமது உன்னதமான ஸ்தலங்களில் சமாதானத்தை உண்டாக்குகிறவர். ஆமென். இதில் என்ன சொல்லப்பட்டிருக்குது? அவர் உன்னதமான இடங்களிலே சமாதானத்தை உண்டாக்குகிறார். யோபுக்கு கூசியனாகிய பில்தாத் தன்னுடைய நண்பன். யோபுக்கு 3 பேர் நண்பர்கள் என்று யோபு 2:11 சொல்லப்பட்டிருக்குது. 25 இன்னொரு ஆள் சேருகிறார். 4வது நண்பனாய் 4 நண்பர்கள் யோபுக்கு இருந்த போதிலும் அதில் ஒரு நண்பன் சொல்லுகிறார், ஓஹோ ஸ்தோத்திரம், அதிகாரமும் பயங்கரமும் அவரிடத்தில் இருக்கிறது. அவர் தமது உன்னதமான ஸ்தலங்களில் சமாதானத்தை உண்டாக்குகிறவர். ஆமென். ஆம், பிரியமான தேவனுடைய ஜனங்களே, கர்த்தர் நமக்கு ஸ்தோத்திரம் அந்த அதிகாரத்தை, அந்த பயங்கரத்தையும் நம்மளிடத்தில் இருக்கிறதை கண்டு கொள்ளுகிறார். யோபுக்கு ஆறுதல் சொல்ல வந்தவர்கள், யோபுவை பரிகாசம் பண்ணினவர்கள் கூட, அந்த நிலைமை வரும்போது கைவிட்டவர்கள் கூட, யோபுவை எவ்வளவோ கிண்டல் கேலி அடித்தவர்கள் கூட இந்த மாதிரி வார்த்தையை சொல்லியிருக்க முடியாது. ஆனாலும் பில்தாத்து இந்த வார்த்தைகளை சொல்லுகிறார். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தர் இந்நாட்களில் உங்களை அதிகமாய் ஆசீர்வதிக்க போகிறார். அதிகமாய் உங்களை பலப்படுத்த போகிறார். அதிகமாய் தேவனுடைய வல்லமையால் நீங்க நினைக்கப்பட போறீங்க. பார்க்கலாம். யோபுக்குள்ள இருக்கிற தாளாந்துகளை, யோவில் இருக்கிற அபிஷேகத்தை, யோவில் இருக்கிற தாழ்மை உணர்வை, யோவில் இருக்கிற தேவ குணத்தை பில்தாத்து வெளியிலே கொண்டு வருகிறார். அவரிடத்துல என்ன இருக்கிறது? ஸ்தோத்திர அதிகாரம் இருக்கிறது, பயங்கரம் இருக்கிறது. இங்கிலீஷிலே அதிகாரமும் ஸ்தோத்திரம் டொமினியன் அண்ட் ஆர்டர். பயங்கரம், ஆர்டர். ஒரு ராஜ நடை, அதிகாரத்தை தேவன் கொடுக்கிறார். அந்த கெட்டுப்போன குமாரன் நம்ம வச்சிருக்க பேரு, அந்த இளைய குமாரன் வரும்போது அந்த தகப்பன் என்ன பண்ணினான்? ஹல்லேலூயா, அவனுக்கு புது வேட்டி புது சட்டை போட்டு, ஸ்தோத்திரம், கரத்துக்கு மோதிரத்தை கொடுத்து, காலுக்கு நல்ல செருப்பை கொடுத்து வீட்டிலே சேர்த்து கொள்ளுகிறார். இந்த மோதிரத்தின் அடையாளம் அதிகாரம். ஹல்லேலூயா. அருமையான தேவனுடைய ஊழியர்களே, உங்களுக்கு கூட பேய்கள் மேல, நோய்களின் மேல, சர்வ இயற்கையின் மேல தேவன் உங்களுக்கு அதிகாரத்தை கொடுக்கிறார். 3 காரியத்தை குறித்து சொல்ல போகிறேன். நம்பர் 1 அதிகாரம், நம்பர் 2 ஆர்டர் கட்டளை பயங்கரம், நம்பர் 3 ஹையஸ்ட் உன்னத ஸ்தலங்களிலே சமாதானம். பாருங்க, தேவன் யோபுக்கு உள்ள இருக்கிறதை, ஸ்தோத்திரம், ஒரு ஹீரோக்குள்ள இருக்கிறதை ஹீரோ டைரக்டர்கள் எப்படியாக அவனுக்குள்ள இருக்கிற தாளாந்துகளை கொண்டு வந்து அதை வெளி உலகத்துக்கு காட்டுகிறார்களோ,
அதே போல பில்தாத்துக்கு தெரிஞ்சு போய்விட்டது, இவனுக்குள்ள அதிகாரம் இருக்கிறது, இவன் ஆராதிக்கிற தெய்வம் அதிகாரம் உள்ள தெய்வம், அவர் கட்டளை கொடுக்கிற தெய்வம், அவர் நினைக்கிற தெய்வம், அவர் நினைத்ததை நிறைவேற்றுகிற தெய்வம் என்று சொல்லி அவர் என்ன பண்ணுகிறார்கள்? பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, அதிகாரத்தை கொடுத்து பலப்படுத்துகிறதை அவன் பில்தாத்து சொல்லுகிறான். இந்நாட்களில் கூட நீங்கள் ஒருவேளை நீங்க கஷ்டப்பட்டு உயர்ந்திருந்த நிலைமை இல்லை, இந்த ஸ்தோத்திரம் சிம்சோனை போல இந்த ஒரு விசை நினைத்தரலும், உமக்காக நான் பெரிய காரியங்களை செய்தேனே, ஆனால் இப்பொழுது நான் இந்த பெலிஸ்தருடைய கையில் மடிவதா என்று சொல்லி கேட்டபோது அவனை பலப்படுத்தின தெய்வம். அவனுக்கு ஒரு தண்ணீர் கொடுத்தால் போதும், ஆனால் ஊற்றாக புறப்பட செய்த தெய்வம். இப்பொழுதும் கூட நீ எவ்வளவு ஊழியத்தை செய்து பலகீனப்பட்டு நீ ஸ்தோத்திரம் தூரமாயிருந்த போதிலும் கர்த்தர் நோக்கி கூப்பிடுகிறாய் அல்லவா, நான் உமக்காக எவ்வளவு அற்புதங்களை செய்தேன், ஆச்சரியமான காரியத்தை செய்தேன், உமது நாமத்தினால் எவ்வளவு ஊழியக்காரிகளை அல்லது விசுவாசிகளை அந்நிய ஜனகத்திலிருந்து அநேகவரை உமது பாதையிலே நடத்தினேன், இப்பொழுது நான் பலனற்று இருக்கிறேன் சொல்லி கலங்கி கொண்டிருக்கீங்களா? கர்த்தர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், தேங்க்யூ ஜீசஸ், உங்களுக்கு ஒரு அதிகாரம் உங்களுக்குள்ள இருக்குன்னு சொல்லி சிநேகிதனாகிய இந்த வசனத்தினால் உங்களை பலப்படுத்துகிறார். நம்பர் 1 அதிகாரம், அத்தாரிட்டி. இல்லாவிட்டால் டுமேனியன், உங்களுக்கு அந்த டுமேன், உங்களுக்கு ஆண்டவர் அந்த அதிகாரத்தை, அந்த அரசாங்கத்தை, அந்த ஆட்சியை, அந்த ரூலை தெய்வம் தரப்போகிறார். அந்த நீதியை ஆண்டவர் செய்ய போறார். நீதி அரசர் தெய்வம், அவர் நீதி செய்கிறவராயிருக்கிறார். ஹல்லேலூயா. யோபுக்கு எல்லாமே இழந்து போய்விட்டது, ஆடுகள், மாடுகள், கோழிகள், சோத்திர ஒட்டகங்கள், எல்லா மிருக ஜீவங்களும் அழிக்கப்பட்ட சூழ்நிலை. கடைசியில் தன்னுடைய பிள்ளைகள் 10 பேரும் அழிக்கப்பட்டார்கள், எரிக்கப்பட்டார்கள், இல்லாமல் போனார்கள். கடைசியில் இவருக்கும் கூட ஸ்தோத்திரம் நடு நெத்தியிலிருந்து ஸ்தோத்திரம் பாதம் வரையிலும் சொறிகளும் பற்களும் ஓடெடுத்து சொரியக்கூடிய நிலைமை வந்து விட்ட போதிலும் பில்தாத்து வந்து தேற்றுகிறான், உனக்குள்ள ஒரு அதிகாரம் இருக்கிறது, நீ கட்டளையிடு, அவருக்குள்ள அதிகாரம் இருக்கிறது, அவருக்குள்ள அந்த பயங்கரம் இருக்கிறது, அவர் பயங்கரமான காரியத்தை செய்ய போகிறார். ரபா சந்தரா தீராபாலா ரபௌஷியா. ஆம் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் கலங்காதீங்க, கண்ணீர் விடாதீங்க. கர்த்தர் என்றாவது ஒரு நாள் உங்களை தூக்கி விடுவார் அல்லவா என்ற ஒரு விசுவாசம் இருக்குது அல்லவா? அந்த விசுவாசத்தை கனப்படுத்தி உங்களுக்குள்ள அதிகாரத்தையும் தட்டி எழுப்புகிறார். மகனே சோர்ந்து போகாதே, மகளே கலங்கி போவாதே, குடும்ப பிரச்சனையை பார்த்து சோர்ந்து கமிழ்ந்து போய்விடாதே. கர்த்தர் உங்களை தூக்கி எடுக்க போகிறார், அவர் உங்களை பேற்ற போகிறார், அவர் உங்களை ஆசீர்வதிக்க போகிறார், அவர் உங்களை பலப்படுத்த போகிறார். அல்லேலூயா. பிசினஸ்ல தோல்வியா, ஜாப்ல பிரச்சனையா, குடும்பத்துல போராட்டமா, ஐயோ வெளியில் உள்ள எல்லா நண்பர்கள் மத்தியில பயங்கரமான ஸ்தோத்திர இழப்புகள் மத்தியில் இருக்கீங்களா? உங்களை கர்த்தர் இந்நாட்கள் உங்களை அதிகாரத்தை தந்து உங்களை உயர்த்த போகிறார். நம்பர் 2 ஆர்டர் செய்ய போகிறார். ஆம் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, உங்களை உயர்த்துறதுக்கு உங்களை ஆர்டர் பண்ண போற ஜெபத்தில் நீங்க நினைத்ததெல்லாம் நினைக்கும்படி நீங்க இயேசுடைய கரங்களுக்கு கட்டளை கொடுங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அவருடைய கரத்தை நோக்கி பாருங்கள், எஜமானின் முகத்தை நோக்கி பாருங்கள், உங்களுடைய ஜெபத்துக்கெல்லாம் ஆண்டவர் தரப்போகிறார். 3வது ஒரு பாயிண்ட் சொல்கிறார், அவர் உன்னத ஸ்தலங்களில் சமாதானத்தை உண்டாக்குகிறவர். ஆமென். அல்லேலூயா. உன்னத ஸ்தலங்களிலே உங்களுக்கு ஒரு சமாதானத்தை ஆண்டவர் தரப்போகிறார். சமாதானத்தின் வழியை ஆண்டவர் திறக்க போகிறார். அல்லேலூயா. ரிபாபாபா சந்தரகாதாலா ரவோஷியா. தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறேன், குடும்பத்திலே சமாதானம் இல்லாமல், ஸ்தோத்திரம், உங்களுடைய சுற்றுவார் மத்தியிலே சமாதானம் இல்லாமல், சபையிலே சமாதானம் இல்லாமல் இருக்கிற உங்களுக்கு ஆண்டவர் உன்னதமான சமாதானத்தை தரப்போகிறார். நீங்கள் என்னதான் சம்பாதிச்சாலும் சரி, சமாதான சந்தோஷத்தை சம்பாதிக்க முடியாது. தேவனுடைய பாதத்தில் இருங்க, அவர் உங்களை பலப்படுத்த போறார், அவர் உங்களை உன்னதமான காரியத்தை செய்ய போறார். உன்னத சமாதானம், சந்தோஷம். அந்நாட்கள்ல எவ்வளவோ பிரச்சனைகள், எவ்வளவோ இல்லாமல் இருந்தது, ஆனால் உள்ளத்திலே சமாதானம் இருந்தது. ஆனா இந்நாட்கள்ல எல்லாமே வந்து விட்டது, கேஸ் வந்து விட்டது, டிவி வந்து விட்டது, எலக்ட்ரிக் ட்ரெயின், எலக்ட்ரிக் பஸ், எல்லாமே நினைச்சா அந்த ஊருக்கு போகலாம், நினைச்சா இந்த டூருக்கு போகலாம், நினைச்சா இட்லி, நினைச்சா பீஸா, நினைச்சா பர்கர், நினைச்சா KFC,
நினைச்சா எல்லாம் சாப்பிடலாம். ஆனா இந்நாட்கள் என்ன இல்லை, என்ன சாப்பிட்டாலும் சமாதானம் இல்லை, எவ்வளவு ஜாப் பண்ணாலும் சமாதானம் இல்லை. ஆனால் ஒன்று மாத்திரம் என்னால சொல்ல முடியும், இந்த பைபிள்ல உங்களுக்கு சமாதானம் இருக்கிறது. ஆமென். இந்த பைபிளை நீங்க நேசிங்க, ஆண்டவர் உங்களுக்கு சமாதானம் தருவார். ஆமென். ஒரு நாள் PV நரசிங்க ராவ் பிரைம் மினிஸ்டரா இருந்த போது அவர்களிடத்தில் மதமாற்றம் செய்கிறார்களே என்று சொல்லி கேட்டபோது அவர் சொன்னார், எனக்கு மதமாற்றத்தை குறித்து அவ்வளோ தெரியாது, ஆனால் இந்த ஸ்தோத்திரம் கிறிஸ்தவர்கள் குடிகாரனையும் கொள்ளைக்காரனையும் திருடர்களையும் பலவிதமான பாவ பழக்க வழக்கத்தில் இருக்கிற ரவுடிகளையும் இந்த பைபிள் வார்த்தைகளை கேட்கும் போதே அவர்கள் மனம் திரும்பி விடுகிறார்கள், நல்ல மனுஷனாகி விடுகிறார்கள். அது நான் அறிகிறேன், ரொம்ப சந்தோஷம் என்று சொன்னார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, இந்த பைபிளை நீங்க நேசிங்க, இந்த பைபிள்ல சமாதானம் உண்டுன்னு சொல்லி ஸ்தோத்திரம் தாவீது சொல்லுகிறார். ஏசாயா ஹல்லேலூயா 48:18 வாசிக்கும் போது நதி போல சமாதானத்தை தருகிறார். யோவான் சுவிசேஷம் 14:33 வாசிக்கும் போது உலகம் தரக்கூடாத சமாதானத்தை தருகிறார். சங்கீதங்களின் புஸ்தகம் 14 லாஸ்ட் வசனத்தை வாசிக்கும் போது அவருடைய வசனத்தில் நமக்கு சமாதானம் உண்டு. அதே போல சங்கீதங்களின் புஸ்தகம் 11 வாசிக்கும் போது சமாதானத்தை தன்னுடைய ஜனத்துக்கு அவர் சமாதானத்தை அருளுகிறார் என்று வாசிக்கிறோம். ஆம் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, அவர் சமாதானத்தை தருகிறவர், சந்தோஷத்தை தருகிறவர். யோபுக்கு முன்னிருந்த நிலைமையை விட அவரை பின்னிலைமை அதிக சமாதானத்தோடு சந்தோஷத்தோடு பிள்ளைகளோடு அநேக ஆஸ்தியோடு கூட அவர் ஸ்தோத்திரம் அவர் ஆசீர்வதிக்கப்பட்டார். அதுபோல நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுவீங்க. ஜெபிக்கலாமா? நல்ல தெய்வமே, இந்த 3 காரியங்களை குறித்து நாங்கள் கேட்டோம். ஆண்டவரே, இந்த வார்த்தையினால் நீ தேற்று பலப்படுத்தும். குடும்பத்திலே, ஆபீஸிலே, ஐயா சமுதாயத்திலே அதிகாரத்தை இழந்திருக்கிற உமது பிள்ளைகளுக்கு, ஊழியத்திலே அதிகாரத்தை இழந்திருக்கிற பிள்ளைகளுக்கு அதிகாரத்தை கொடுப்பீராக, பலப்படுத்துவீராக. அவர்கள் வாழ்க்கையிலே ஆண்டவரே கட்டளையிடும்படி நான் ஜெபிக்கிறேன். அதுபோல சுவாமி, குடும்பத்திலே சாந்தி, சமாதானம், விடுதலை ஆண்டவரே கொடுப்பீராக. ஆண்டவரே, நோய்வாய்ப்பட்டிருக்கிறவர்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். அவர்களுக்கு சுகம் உண்டாவதாக, இப்பொழுதே ஒரு அற்புதம் நடப்பதாக, இப்பொழுதே கட்டுகள் உடைவதாக, இப்பொழுதே போராட்டங்கள் அழிவதாக, இப்பொழுது அரண்கள் உடைக்கப்படுவதாக. எல்லா பில்லி சூனிய மந்திர வல்லமைகளை இயேசுவின் நாமத்தில் அழிக்கிறேன். ஹல்லேலூயா. இதை கேட்டுக்கொண்டிருக்க குடும்பத்தில் ஒரு விடுதலை, ஒரு சந்தோஷம், ஒரு சமாதானம், ஒரு சங்கீதம், ஒரு ஹல்லேலூயா தெய்வீக விடுதலை உண்டாவதாக என்று சொல்லி ஜெபிக்கிறேன். நாமத்தை மாத்திரம் மையப்படுத்தும். ஆண்டவரே, இந்த வார்த்தையில கேட்கிற ஒவ்வொரு பேரு மேலும் ஒரு அபிஷேகத்தை ஊற்றுவீராக, பரிசுத்தாவின் வல்லமை இறங்குவதாக. இந்த நேம் ஆஃப் ஜீசஸ் தல்லா கிருபைக்குள்ள மறைத்துக் கொள்ளும். நாமத்தை மாத்திரம் மையப்படுத்தும். இயேசு கிறிஸ்துவின் வல்லமை உள்ள நாமத்தில் ஜெபிக்கிறேன். ஜெபம் கேளும் எங்க நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். ஆம் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, உங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். ஜூலை 23 இருந்து ஆகஸ்ட் 31 வரை 40 நாள் உபவாசத்தில் இருக்கிறேன். நீங்கள் எனக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். உங்களுடைய ஜெப குறிப்புகளை ஸ்தோத்திரம் கமெண்ட் பாக்ஸிலே அல்லது இந்த நம்பருக்கு கீழே காணப்படுற நம்பருக்கோ நீங்கள் போட்டிங்கன்னா, எழுதி தந்தீங்கன்னா, எழுதி அனுப்புனீங்கன்னா உங்களுக்காக கண்டிப்பாக நான் ஜெபிப்பேன். நானும் என்னுடைய டீமும் ஆந்திரா, சத்தீஸ்கர், தெலுங்கானா, ஒரிசாவிலே, தமிழ்நாட்டில் கூட ஸ்தோத்திரம் கேரளாவில், இப்படியாக பல இடத்திலே தேவனுடைய ஊழியத்தை செய்து கொண்டு டீம் எல்லாம் உங்களுக்காக ஜெபிப்பார்கள். கர்த்தர் ஆசீர்வதிக்கட்டும். இந்த ஊழியத்தை நீங்கள் நினைங்க, உங்களுடைய ஜெபத்தாலும் பணத்தாலும் இந்த ஊழியத்தை தாங்கும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென், ஆமென்.